ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் அரைக்கீரை கூட்டு சிம்பிளஸ்ட் வேலை எப்படி பண்ணுறதுன்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். அரைக்கீரை நல்லா அரிஞ்சு கழுவி வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். பூண்டு கண்டிப்பாக 10ஆவது இருக்கணும் நம்பர்ஸ், ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு, இந்த கரண்டி அளவுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டாச்சு, நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு தண்ணியும் ஊற்றி வச்சிட்டேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் குறைவாகவே ஊற்றி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பூண்டு, கீரை வெர்சஸ் பூண்டுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அப்புறம் இந்த கீரையை அள்ளி வச்சுடுங்க, சரிங்களா? வச்சுட்டு நான் 4 விசில் போல், என்னோடய ப்ரெஷர் குக்கருக்கு நான் 4லேருந்து 5 விசில் போல் வைக்க போகிறேன், ஓகேங்களா? நல்லா எவ்வளோ குழைவாக கிடைக்குதோ கூட்டு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? 5 விசில் வந்துடுச்சு, ப்ளஸ் ஸ்டீமோடு இருந்தால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கீரை எப்போவுமே மத்து வச்சு கடைஞ்சிக்கணும், சரிங்களா? அப்போ தான் நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு அந்த மத்து கடையிறப்ப அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், ஓகேவா? பாருங்கள், இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு, சரிங்க? உப்பு பார்த்து போட்டுட்டு நல்லா மத்து வச்சு எவ்வளோ கடைய முடியுமோ கடைஞ்சிக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், கடுகு ஜீரகம் முதலே நான் காமிச்சேன்ல, தாளிப்புக்கான பொருள் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ. இங்கே பாருங்கள், அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் நெய்லாம் விட்டு தான் தாளிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுடலாம், ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ மத்தில் நல்லா கடைய முடியுமோ கடைஞ்சிக்கோங்க. மத்து இல்லைன்னா பரவாயில்ல, இந்த கரண்டியை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கடைய முடியுமோ கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும், ஓகேவா?